நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி மார்க் 14வது அதிகாரம் வசனம் 38. மார்க் சாப்டர் 14 verse 38. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்துல சொல்றாரு. இந்த வசனத்துடைய பின்னணியிலிருந்து பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க போகிற தருவாய் வருதுங்கிறத அறிந்து கெத்சமேனை பூங்கால போயிட்டு தண்ணி திறந்து ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவருடைய சீஷர்களையும் அவரோடு கூட கூட்டிட்டு போறாரு. அவங்கள ஒரு இடத்துல தனித்து விழித்திருக்கும்படி சொல்லிட்டு அவரு சற்று அப்புறம் போய் பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு. அவர் தன்னுடைய சீஷர்களை பார்க்கறதுக்காக வருகிற வேலையில அவங்க எல்லாருமே நித்திரை அடைந்ததை பார்த்து பேதுரு கிட்ட, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயோ, 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதான்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்றாரு. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதை எதற்காக அவங்க இடத்துல சொல்றாரு? அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய சீஷர்களுக்கு அநேக சோதனைகள் உண்டாகுங்கிறது அவருக்கு தெரியும். அப்படி சோதிக்கப்படும் போது அவங்க பின்மாற்றம் அடைந்து விடக்கூடாது. ஏன்னா அவங்க மூலமா தான் அவர் தந்த நித்திய ஜீவ வசனங்கள் அநேகருக்கு சென்றடையணும். அப்படி அவங்க சோதனைக்குட்பட்டு பின்மாற்றம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு கேக்குறாரு. அப்படியாக அவர் இந்த பூமியில் இருந்த கடைசி நாட்கள்ல அவர் மூலமாய் ரட்சிப்பு வரும்னு தெரிஞ்சு சோதனைக்காரனாகிய பிசாசானவன் அவருடைய சீஷர்களுக்கு அநேக சோதனைகளையும் இடர்களையும் உண்டு பண்ணுவான். அப்படியாக அவங்கள விழுந்து போக பண்ணுகிறதற்கு அவன் காரியங்களை நடப்பிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்னாடி சீஷர்களுக்கு உண்டான சோதனைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவருக்காக உறுதியா நிற்பேன்னு சொன்ன பேதுரு என்ன பண்றாரு? ஆண்டவரை அறியேன்னு சொல்லி பேதுரு 3 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறாரு. அதுவும் 3வது முறை அவரை தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் செய்யறாரு. இந்தபடியாக அவங்க சோதனைக்குள்ளாகும் போது தேவனை விட்டு பின்மாற்றம் அடையாம அவருக்குள்ளார உறுதியா தரித்திருக்கிறதுக்காகவே அவங்கள சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்றாரு. அன்றைக்கு கிறிஸ்துவுக்கு பூமியில கடைசி நாட்களாக இருந்தது. இப்பவும் கடைசி நாட்களா இருக்கு. எதற்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வருவதற்கு. அவர் அநேக ஆத்துமாக்களை பூர்ண ரட்சிப்புக்கு ஏதுவாக ஆதாயப்படுத்தி கொள்ள கூடாதுங்கிறதுக்காக பிசாசானவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அநேக சோதனைகளை வரவழைப்பான். அந்த சோதனைகள் எதற்காக? அவரிடத்திலிருந்து பின்மாற்றம் அடையணும், விழுந்து போகணுங்கிறதுக்காக. நாம 1ஆம் தேதியே பார்த்தபடி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சோதனையை அனுமதிச்சுதான் அவங்கள விலப்பனா. கீழ்ப்படியாமைனால பாவமானது உள்ள வந்தது. நமக்கும் இந்த நாட்கள்ல சோதனைகளை அனுமதிச்சு நம்மள விலப்பண்ணுங்கிறது அவனுடைய குறிக்கோளா இருக்கும். அப்படி அவன் கொண்டு வருகிற சோதனைகள்ல நாம விழுந்து போகாம இருக்கணும். அதற்கு நாம 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக இருக்கணும். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எதற்காக? நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் விழிப்போடு இருக்கும் போதுதான் நம்மால எழுந்து ஜெபிக்க முடியும். நாம இன்னும் மாம்ச சந்தைக்குள்ளாரவே இருந்தோம்னா நம்மை பிசாசானவன் பலவீனப்படுத்தி வைத்து ஜெபிக்க கூட தடை செய்வான். நமக்குள்ள இருக்கிற ஆவி உற்சாகம் உள்ளதாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுடைய வார்த்தைகளை அதிகமா அறிந்து கொண்டு தியானிச்சு அதை கை கொண்டு அவரிடத்துல ஐக்கியப்படுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய சமூகத்தின் மீது நாட்டம் கொண்டவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய சிந்தையில எழும்புவதற்கு அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். அந்தபடியாக இருக்கும்போது மாத்திரம்தான் மாம்சம் நம்மளை மட்டுப்படுத்தாம இருக்கும். அதற்காகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இந்த நாட்கள்ல விசுவாச பிள்ளைகள் மத்தியில ஒரு தவறான கருத்து பரவி வருது. அது என்னன்னா, அவனுடைய சித்தத்தின் படிதான் எல்லாமே நடக்கும், அதனால நாம எதையும் அதிகமா ஜெபிக்கணுங்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. நாம இன்னைக்கு பார்த்த வசனத்துடைய பின்னணி எடுத்துட்டோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவுடைய சித்தம் நன்றாகவே தெரியும். தெரிந்திருந்தும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலையா? அவருடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுதுன்னு சொல்லி கேட்கலையா? அந்தபடி நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி செய்யும் போது சோதனைக்குட்படும் போதும் பின்மாற்றம் அடையாம பாதுகாத்து கொள்ள முடியும். அதை அறிந்ததுனாலேயே பிசாசானவன் நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிறான். அந்த வேளையிலும் நாம விசுவாசத்துல உறுதியாக இருக்கணும். அதற்கு நாம விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம நிறைய பேரு
தங்களுக்காக, தங்களுடைய குடும்பத்துக்காக, தங்களுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவே இருக்காங்க. நாம தேவ சபைக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நாம எல்லாருமே சபையாக காணப்படுறோம். கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்துல அவயவங்களாக காணப்படுகிறோம். ஒரு அவயவம் பாடுபட்டா மற்ற அவயவங்களும் கூட பாடுபடுங்கிறத அறிந்து கொண்டு நம்ம எல்லாருமே ரட்சிப்புக்குள்ளாக ஜெபிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. அப்படியாக நம்ம சுயநலமான ஜெபங்களை செய்யாம எல்லாருக்காகவும் நம்மளுடைய ஜெபங்களை ஏறெடுக்கணும். முக்கியமா இங்க சீஷர்களை அவர் ஜெபம் பண்ண சொன்னாரு. ஏன்னா அவங்களே இந்த ஊழியங்களை எடுத்து பண்ண போறாங்க. ஊழியங்களை எடுத்து பண்ணும்போது அநேகமான தடைகள் வரும், அநேகமான பிரச்சனைகள் வரும். நாம வேதத்துல அப்போஸ்தலர்கள் அடைந்த உபத்திரவங்களை பார்த்திருக்கோம். அப்படியாக அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில நிலைத்திருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். பெரிய பெரிய ஊழியர்களோட புஸ்தகங்களை படிக்கும்போது அவங்க கடந்து வந்த உபத்திரவங்களை நம்மளால பார்க்க முடியும். அந்த உபத்திரவங்களை அவங்களால நிலைத்திருக்க முடிந்ததற்கு காரணம் அவங்க மாம்சத்தை கீழ்ப்படுத்தி ஆவிக்குரிய வகையில எழும்பி ஜெபித்ததுனாலேயே. அப்படியாக ஜெபிக்கிறவர்களாக நாம மாறணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்தப்படியான வசனங்களை நமக்கு காண்பிக்கிறாரு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து இந்த கடைசி நாட்கள்ல சோதனையில விழுந்து போகாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ண தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த கடைசி நாட்கள்ல நாங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணும் போதே சோதனைகள்ல இருந்து காத்து கொள்ள முடியுங்கிறத காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளதுங்கிறத அறிந்து கொண்டு எங்களுடைய மாம்சத்தை மட்டுப்படுத்தி ஆவிக்குரிய சிந்தையில நாங்கள் எழும்புகிறவர்களாக இருக்கணும் தகப்பனே. உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவை அனுதினமும் வாசித்து உம்மை நோக்கி பார்த்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாக நாங்க மாறணும் ராஜா. அப்படியாய் கடைசி நாட்கள்ல எங்களுக்கு அனுமதிக்கப்படுகிற உபத்திரவங்கள்ல இருந்து சோதனைகள்ல இருந்தும் நாங்கள் ஜெயம் எடுப்பதற்கு அனுதினமும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் எங்களை மாற்றி அருளுங்கப்பா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.